நமோ நமக. எனது முதன்மை ஆசான் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு என்னுடைய குரு வணக்கம். உலகமெங்கு வசிக்கக்கூடிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு 28 வயதில் நான் பார்த்த ஜாதகம். 28 வயதில் திருமணமான ஒரு ஆணின் ஜாதகத்தை விளக்க போகிறேங்க. கடும் தோஷமாக இருந்தால் ஆண்களுக்கு 30-32 வயசு வந்துடணும், பெண்களுக்கு 28 வயசை தாண்டி இருந்தவங்க. அதுக்கு மேலே தோஷம் இருந்தால் இன்னும் வயசை தள்ளிட்டு போகும். சிறிய தோஷமாக இருந்தால் அந்த 28-27 அப்படி நடக்கக்கூடிய அமைப்பு ஆண்களுக்கு இருக்கும். பெண்களுக்கு 23-24 அமைக்கக்கூடிய சிறிய தோஷமாக இருந்தால் பார்க்கணும். தோஷங்கிறத எதாக இருந்தாலும், யோகமாக இருந்தாலும் தோஷமாக இருந்தாலும் அதனுடைய அளவுகளை நம்ம பார்க்கணும். அப்போ தான் பலன்களை நம்ம சொல்ல முடியும். அப்போ 28 வயசில் திருமணமான இந்த ஜாதகத்தை விளக்குகிறேன். பிறந்த விவரங்கள் ஆண் ஜாதகம் 25/5/1996 10-19 இரவு மதுரையில் பிறந்த ஜாதகமுங்க. வயசு 28 ஆகுது. மகம் 4ஆம் பாதம் நட்சத்திரம், சிம்ம ராசி, மகர லக்கணம். சந்திரனுடைய ஒளி அவசியம் இல்லையா, அது அஷ்டமி, வளர்வதே அஷ்டமியில் இருக்குது. பாதி அர்த்த சந்திர ஒளியாக இருக்குது. ஜனன காலத்தில் மகம் 4ஆம் பாதத்தினால கேது தசை 7 மாதம் 16 நாள் இருக்க பிறந்திருக்காருங்க. இப்போ லக்கணம் மகர லக்கணமாகுதுங்க. லக்கணத்துக்கு 12ல் குரு இருக்காரு, திக்பலம் நோக்கி வர்றாருன்னு நம்ம எடுத்துக்கிறோம். சனி கேது, அதாவது லக்னாதிபதி கேதோட சேர்ந்திருக்காருங்க. இது சூட்சும வலு அப்படின்னு சொல்கிறாங்க. குருநாதரை தான் சொல்லுவார். நான் இதை பாதுகாப்பு வளையம்னு சொல்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாணி இல்லையா. சனி செவ்வாயுடைய குணங்களை அந்த கேது கட்டுப்படுத்துவார். பாதுகாப்பு வளையம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறது ஒரு சிறப்பானது. அது சனிக்கு செவ்வாய்க்கு தான் கேது சேரணும், மற்ற கிரகங்களுக்கு சேரக்கூடாது. மகர லக்கணம் 3ல் சனிக்கு கேது, 4ல் புதன் செவ்வாய், 5ல் சூரியன், 6ல் சுக்கிரன், 7ஆம் அதிபதி சந்திரன் 8க்கு போகிறாரு, 8ல் சந்திரன், 9ல் ராகு. இப்போ இந்த பாக்கிய சந்திரன் ராகு இருக்கக்கூடாது, லேசான தோஷம். ஆனால் அந்த இடம் கொடுத்த புதன் செவ்வாயோட சேர்ந்து குரு பார்வையிலே இருக்காரு. புதன் செவ்வாய் சேரக்கூடாது தான், ஆனால் குரு பார்வையில் இருப்பதெல்லாம் சிறப்பு. 5ல் சூரியன் இருக்கக்கூடாதுங்க, அதுவும் சிறிய தோஷம். 6ல் சுக்கிரன் மறைவு கிடையாது, ஆனாலும் 6ஆம் அதிபதி அங்கே சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிற அமைப்பு. இதெல்லாம் சிறிய தோஷமுங்க. ராசிக்கு 2ல் ராகு இருந்தாலும் அந்த புதன் செவ்வாயோடு இணைந்திருக்காரு, குரு பார்வை இருக்குது. அப்போ சிறிய தோஷத்தினால இவருக்கு திருமணம் 28 வயதில் நடக்குது. தசாபுத்தியை பார்ப்போம். சந்திர தசை 7ஆம் அதிபதி தசை 8ல் போனதுனால சிறிய லேட்டு. சந்திர தசை ராகு புத்தியில் சனி அந்தரத்தில் திருமணம்ங்க. 5/12/2024 நான் தான் பொருத்தம் பார்த்து அனுப்புகிறேன். இப்போ அஷ்டம சனி வருது அப்படிங்கிற போது வளர்பிறை அமைப்பில் இருக்காரு சந்திரன், அது ஒன்று. சனி இங்கே பாதுகாப்பான அமைப்பில் தான் இருக்கார். அதனால் ஏழரை சனி அமைப்புகள் கெடுதல் பண்ணாது. இவர் சென்னையில் வேலை செய்கிறாருங்க, ஐடி துறையில் வேலை செய்கிறார். ஆக சிறிய தோஷங்கள், அதனுடைய அளவுகள். அஷ்டமச்சனி வரும்பொழுது இப்போ கண்டகச்சனி நடந்து அஷ்டமச்சனி வருது. இந்த நேரத்தில் திருமணம் பண்ணலாமா அப்படின்னா கடுமையான தசாபுத்திகள் 6-8-12 தசாபுத்திகள் இருக்கும் பொழுது அஷ்டமச்சனி வரும்பொழுது நம்ம திருமணத்தை செய்யக்கூடாது. எல்லா நேரத்துலையும் அஷ்டமச்சனியில் திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கலாம் கிடையவே கிடையாது. தசாபுத்தி அந்தரங்கள் கோல்சாரத்தை அறிவித்து நமக்கு பலன் சொல்லணுங்க. உங்களது நிலைப்பாடுகள் ஜாதகத்தில் திருமண தோஷங்கள், மற்றபடி கல்வி, தொழில் எந்த அமைப்பாக இருந்தாலும் திரையில் அது வாட்ஸ்அப் நம்பர், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவான விளக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன், கட்டண முறையில். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.